எல்லாத்துக்கும் வணக்கம். எஸ்பெஷலி எல்லாத்துக்குமே தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கணும். எப்போ சொல்றது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேப்டன் மில்லர் அருண் மதேஸ்வர் கூட 3வது படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராக்கி, சாணிக்காய் இந்த படங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ், ஆக்டர் சிவராஜ்குமார், பிரியங்கா, காளி வெங்கட், ஜான் கோகான், நிவேதிதா, இளங்கோ குமரவேல், அதித்தி பாலம், சந்தீப் கிஷன், வினோத் கிஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ட்ரும் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 600 வருஷமா கிரவுண்ட்ல செஞ்ச சிலைய அந்த ஊர் கோயில்ல வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க அந்த ஊர் மக்கள். அதே ஊர்ல ஜமீன்தார் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஜமீன்தாரோட மகன் தான் நம்ம ஜான் கோகன். இப்போ இங்க என்ன பிரச்சனைனா, கோயிலுக்குள்ள யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து அங்க நடந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஊர்ல இசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நம்ம தனுஷ் வந்து நடிச்சிருக்காரு. அவரோட அண்ணன் செங்கோலனா வந்து டாக்டர் சிவராஜ்குமார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு வந்து மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, நம்மளை வந்து இந்த கோயிலுக்குள்ள வந்து விட மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் தான் பாட்டம் கூட்டம் வாழ்ந்த இந்த ஊர்ல அவங்க கட்டின அந்த கோயில்ல நம்மளே விட மாட்டுறானுங்க. இவங்க நம்மளை வந்து சுத்தம் மதிக்க மாட்டுறானுங்க. நம்மளை வந்து ஒரு சீதை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் அப்படி கிடையாது. நான் அவங்க பட்டத்தில் நான் சேர போறேன், பட்டாளத்தில் நான் சேர போறேன். ஒரு விஷயம், இந்த படம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி 30-40களில் இந்த படம் நடக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இது ஒரு பீரியட் படம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுயமரியாதைக்கான ஒரு டூலை கையாண்டிருக்கிறது நம்ம அருண். ஸோ இங்க இருக்கிற அந்த கோயில் நிர்வாகம், அந்த கிராம மக்களை இவங்க வந்து உள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாது, நீங்களாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜமீன்தார் அந்த மக்களை வந்து ஆடி படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு அடிமைத்தனம் மாதிரி ஒரு நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது கோயிலை பார்த்தாலும் கோயிலுக்குள்ள வந்தாலும் அவங்க போட்டு அடிக்கிறது தான் எங்களுக்கு வேலை. ஜமீன்தாருக்கு அவங்க மகனுக்கு இதுதான் வேலை. அப்புறம் ஜமீன்தாரோட பொண்ணு வந்து அதித்தி பாலம் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இளவரசியோட ஃப்ரெண்டா வந்து பிரியங்கா வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க நடிப்பு வந்து ஓரளவுக்கு சுமார். ராஜ்குமாரோட ஆக்டிங், அவர் எப்பவுமே நல்லா பண்ணுவார். இந்த படத்துலேயே அவருக்கு மாஸ் சீன் இருக்கு, ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஒரு 5 டைலாக், கிட்டத்தட்ட ஒரு 4-3 சீன் தான் வராது. அவர் கொடுத்த சீனை அவர் நல்லா கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த ஸ்டோனை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னாங்க 600 வருஷம். இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நடக்கிறதுனால பிரிட்டிஷ் அவங்க ஆங்கிலேயர் வந்து அங்கே இதில் வந்து எல்லாம் அடிமை பண்ணி அங்கங்கே வரியை வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அடிமையாக அந்த ஜமீன்தார் இருப்பாங்க. ஸோ இந்த ஜமீன்தார் வந்து இவங்களை அடிமைப்படுத்தி அவங்க உழைப்பு சுரண்டிக்கிட்டு கோயில் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டத்திட்டங்கள் நிறைய போட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம தனுஷுக்கு பிடிக்கல, நம்மளை அவமதிப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் அவங்க சோல்ஜர் அந்த ஆர்மியில் ஒரு ஜாயின் பண்ணி, ஆர்மியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ஆளுங்களையே சுடுற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சுதந்திர போராட்டத்துக்காக போராடிட்டு இருப்பாங்க, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் போராடிட்டு. ஸோ தனுஷ் சோல்ஜர் ஆங்கிலேயர் சோல்ஜராக இருப்பார். அதே சோல்ஜர் அந்த படையில் நம்ம சந்தீப் கிஷனும் இருப்பார். ஸோ அங்கே ஒரு ஷூட்டிங் ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஷூட்டிங் சீன்லாம் வேற லெவலில் வந்து மேக்கிங்கில் பிரித்து ஏஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதோட இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. அதில் ஆங்கிலேயர் வந்து அவங்கள பார்த்து சுடுங்க, ஷூட் பண்ணுங்கன்னு எல்லாரும் ஷூட் பண்ணுவாங்க. பட் தனுஷ் வந்து ஷூட் பண்ண முடியாது அவரை. ஏன்னா அங்கே ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம மக்கள் சுந்தரமாக போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை வந்து க்ளோஸ்அப் வைப்பாங்க. அந்த சீனை வந்து வேற லெவல் எடுத்து வச்சிருப்பாரு நம்ம சினிமாட்டோகிராஃபர் சித்தார்த்தா சினிமாட்டோகிராஃபர். பக்காவாக எடுத்து வச்சிருப்பாரு அந்த சீனை. அந்த சீன் வந்து தியேட்டர்ல பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவ்வளோ வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆக்செப்ட் கொடுத்தாங்க. அந்த சீனும் சரி, தனுஷோட ஆக்டிங் சரி வேற லெவலில் இருந்தது. நேச்சுரலாக ஒரு சோல்ஜர் அவர் வந்து நம்ம மக்களை வந்து ஒரு ஆங்கிலேயரை சொல்கிறாங்க போது அந்த கண்ணை வந்து க்ளோஸ்அப் வச்சு அந்த சீன் எடுத்திருப்பாங்க. அது உண்மையிலே எல்லாம் உடம்புல சிரித்துருச்சு. அந்த அளவுக்கு நடிப்பை வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்காரு தனுஷ். வேற லெவல் பண்ணுவார். பட் இந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது வந்து ரொம்ப ரேர். ஒரு ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து அவர் வந்து நடிப்பை வந்து நீங்க எடுக்கணும், அந்த மாதிரி நடிப்பை கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்
உங்களுக்கு வந்து அமையணும். அந்த மாதிரி தனுஷ் வந்து இந்த படம் அமைஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் தனுஷோட ஆக்டிங் தான் அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். 40% அவர் ப்ளஸ் இந்த படத்துக்கு. இப்படி ஷூட் பண்ணிட்டு அவரால் குற்ற உணர்ச்சியை தாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறாரு, நம்மளுக்கு ஆர்டர் போட்ட அந்த ஆங்கிலேயரை கொண்டுறாரு. கொண்டதுக்கப்புறம் சந்தீப் கிஷனை வந்து அனுப்பி விடுறாரு. மிகப்பெரிய பிரச்சனை வரும், நீ ஊருக்கே போயிடுறாரு ஊருக்கு. ஸோ ஊரில் போனால் என்ன ஆகுது, நீ வந்து 300 பேர் நம்ம ஆளுகளை கொண்டுட்ட, ஒன்னா அதில் இருந்தான் செங்கோலன், அவரும் அதில் வந்து போராட்டத்தில் இருந்தான், அவனையும் சேர்த்து விட்டேன். ஸோ தனுஷை வந்து அந்த ஊர்லேருந்து புறத்தை அடிச்சிடுறாங்க. அவர் வந்து காட்டில் போய் கொள்ளைக்கார கும்பலான இளங்கோ பொருள் அவங்க அந்த கேங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயரோட வண்டியை மறித்து அவங்க கன்னை வந்து ஆட்டை போடுறது, பணம் அப்படிலாம் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வெளியில் விற்கிறது. அதுக்கு ஒரு குரூப் இருக்குது, கன்னை விற்கிறது வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த க்ரௌன் இருக்குது, இந்த மாதிரி விலை மதிப்பு உள்ள க்ரௌன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் வந்து குமாஸ்தாவாக வந்து நடிச்சிருக்காரு. ஜமீன்தாருக்கும் ஒத்து ஊதுறது, ஆங்கிலேயருக்கும் ஒத்து ஊதுறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் கொஞ்சம் ரோல் தான், அவர் வர்ற சீன்லாம் கொஞ்சம் தான், ஒத்து ஊதுறலாம் அதிகமாக ஊதுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் மூலியமாக தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறான் வெள்ளைக்காரன், அந்த க்ரௌனை எடுத்துகிட்டு போவார். இப்போ ஜமீன்தாரே அந்த க்ரௌனை பாதுகாத்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க க்ரௌனை. இப்போ வந்து வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறது, வெள்ளைக்காரனுக்கு இவனுக்கு அடிமையாக தான் இருக்காங்க, ஜமீன்தாருங்களுக்கு நம்ம மக்கள் அடிமையாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ண முடியும், இது வந்து ஹீரோ வந்தால் தான் வெள்ளைக்காரன்கிட்ட வந்து சண்டை போட்டு நம்ம க்ரௌனாக கொண்டு வந்தால் தான் நம்ம ஊருக்கு தெரியாது. அப்படி கொண்டு வந்து சேர்ந்துட்டா உங்களை நான் கோயிலை விடுறேன், சாமியை கூட நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டீலிங்கை அவங்க ஊர் மக்கள் கிட்ட மட்டும் டீலிங் போட்டு கொடுப்பாரு நம்ம ஜமீன்தார். ஓகேங்களா. இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த க்ரௌனுக்காக ஆங்கிலேயர்கிட்ட சண்டை போடணும், அந்த க்ரௌனை கொண்டு வந்து அதை சேர்க்கணும். இதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கதையை அவங்க சிம்பிளாவே சீக்கிரமே சொல்லியிருக்கான். இதுக்கு அவங்க வந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அந்த படத்தை இழுத்தாங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல. ரிஷோட ஆக்டிங் அதை வந்து ஒத்துக்கிறேன். ஒரு வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதோட எஃபெக்டிவ் வந்து நம்ம ஒளிப்பதிவு வர சினிமாட்டோகிராஃபி அதை விட அதிகமாக அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து மெனக்கெட்டிருக்காரு. ஒவ்வொரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த ஃபைட் சீனு ப்ரெசன்ஸ்லாம் அதிக லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து அது கனெக்ட் ஆகல அந்த ஃபைட் சீன்ஸ்லாம். ஏன்னா எல்லாமே கன் ஷூட்டிங்காகவே இருக்கும். கேஜிஎஃப் வந்ததுலேருந்து இந்த கன் ஷூட்டிங் அதிகமாக தமிழ் படங்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. வேறு மாதிரி இல்லை, நம்ம பார்த்து தான் ஆகணும், காதும் கிளியே தான் செய்யுது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட எடிட்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காரு நம்ம நகூரன் ராமச்சந்திரன் நினைக்கிறேன். அவர் தான் வந்து கட்ஸு. அவர் சில அத்தியாயம் 3 அத்தியாயம் 2 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு தான் ஒவ்வொரு சீனையும் அவர் கிரியேட் பண்ணுறாரு. அந்த விதம் கொஞ்சம் புதுமையாக இருந்துச்சு, அது பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே தனுஷ் ஃபேன்ஸும் இந்த படம் வந்து கொண்டாடி தான் ஆகும். அவங்களும் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னால் கலெக்ஷன் பாதிக்கப்படுங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் சினிமாவில் நடந்த ரசிகர் மூலியமாக நடந்துகிட்டு தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஸோ இன்னும் ஒரு 5-6 நாள் போனால் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அது உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. பட் நான் பார்த்த வரைக்கும் எஸ்பெஷலி ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஏற்ற படம் இது கிடையாது. ஒன்லி தனுஷோட ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் அந்த படம் வந்து சூட் ஆகும். அவங்களுக்கு மனசுக்குள்ள வேணா ஒரு சின்ன வருத்தம் இருக்க வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே, ஃபீல் குட் அப்படி சொல்லலாம். ஸ்டோரியில் வந்து எந்த ஒரு சுவாரஸ்யம் இல்லை, திரைக்கதையில் சுவாரஸ்யம் மிஸ் பண்ணிட்டாங்க. அருண் மாதேஸ்வரனும் மதன் கார்த்தி அவர் தான் ஸ்க்ரீன் பிளேவோ, அவங்க தான் 2 பேரும் சேர்ந்து ஸ்க்ரீன் பிளேவை ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போட்டாங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி தான் வெளி இல்லை. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு 40% தனுஷோட ஆக்டிங் பக்க பலம் அப்படின்னா 10% வந்து சினிமாட்டோகிராஃபர். மீதி வந்து கட்ஸ் வந்து நம்ம இவருக்கு தான் போகும், அவருக்கு தான் போகும் எடிட் இருக்கு. மீதி அது ஒரு 10% போனாலும் மீதி ஒரு 50% ஜி பிரகாஷ் குமாருக்கு தான் இந்த படத்தோட ஃபுல் கிரெடிட்டுமே ஜி பிரகாஷ் தான் போகணும். அந்த அளவுக்கு பிஜிஎம் பக்கமாக மாசா பண்ணியிருக்காரு. இந்த படம் ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் இவருக்கு தான் ஓய்வே இல்லாமல் மியூசிக் போட்டுருக்காரு. கூட நடக்கிறாரு எடுத்து ஷூட் பண்ணுறாரு. பட் இது எல்லாத்தையும் வந்து ஒரு சவுண்டு நிறைய டெக்னீஷியன் வச்சு சவுண்டு வந்து பேக்ரவுண்டு மியூசிக்கோட படம் முழுக்க அதை நம்ம தந்துக்கிட்டே இருக்கிற போது அதிக வேலையே ஜி பிரகாஷ் குமார் தான் வேற ரோல் பண்ணிட்டாங்க. வேற யார் பண்ணாலுமே ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, டயர்டே ஆகல. இந்த அளவுக்கு படம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இதோட மியூசிக் படம் இல்லைன்னா வேலை உட்காந்து இந்த படத்தை பார்க்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அடி சொல்கிறேன், வாய்ப்பே கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க போட்ட செட்டுங்கன்னு இருக்குல்ல, ஒரு கிராமத்தில் ஒரு 10 கூரை வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு கோயில், அதுக்கு முன்னாடி ஒரு மலை, இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. வேற எதுவும் ஒரு பிரம்மாண்டமான அப்படின்னு ஒரு விஷயம்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
ப்ரொடக்ஷன் டீம் அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் தான் அதிகம், அதெல்லாம் கிளியுது. அவங்களாம் ரொம்ப வேலை பார்த்துருக்காங்க, இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஒரு எஃபெக்ட் நீங்கள் வந்து ஸ்பீடாக போயிட்டு அந்த சுடுற சீனு, அதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் பிளாக்கு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வர ஒரு லென்த்து ஃபுல் ஷூட்டிங் ஃபைட் சீன் பண்ணலாம். சார் ஃபைட் சீனில் ஷூட்டிங் சீனு அதை தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ வர படங்கள் எல்லாமே ஹீரோ கையில் ஒரு கண்ணை கொடுத்துட்றாங்க, அதுதான் அதை வச்சு ஷூட் பண்ணுறாரு, அதெல்லாம் கிளியுது. மற்றபடி கதை திரைக்கதை அப்படின்லாம் அந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஜிவி பிரகாஷ் குமார், தனுஷ், அதுக்கப்புறம் இந்த படத்தில் சவுண்டுக்காக உழைச்ச டெக்னீஷியன், இவங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட் நான் தருவேன். ஸோ படத்தோட கதைக்கும் ரைட்டிங்க்கும் நிச்சயமாக ஒரு தோய்வு இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக எனக்கே வந்து சில நேரத்தில் லைட்டாக கண்ணாசனட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜிவியோட மியூசிக் தான் நம்ம படத்தை பார்க்க வச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் தான். படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸை அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணல, அந்த ஆடியன்ஸோட திருப்தியாக அவர் ஃபுல்ஃபில் பண்ணல. தனுஷோட ஆடியன்ஸுக்கு வேணால் அந்த படம் வந்து பிடிச்சிருக்கலாம். மற்றபடி கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பண்ணியிருக்காங்க. சில ரோலும் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் சந்தீப் கிருஷ்ணன் அவரோட ரோலுமே தேவையில்லை. அப்புறம் இதில் ஒரு பொண்ணு நடிச்சிருப்பாங்க, நிவேதிதா. அவங்களோட கேரக்டரை காட்டிலும் மற்ற நடித்த ஒரு பெரிய பிரியங்காவாகட்டும், ஜான் கோகன் ஆகட்டும், இவங்களோட ஆக்டெல்லாம் சும்மா தான். இந்த பொண்ணு கூட நல்லா ஏகப்பட்ட ஸ்க்ரீனில் இந்த பொண்ணு வரும், அவர் பேசதான் ஓகே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வர டைலாக்ஸ்லாம் ஒவ்வொரு டைலாக்ஸும் சொல்லும் போது நம்மளுக்கே கைத்தட்ட தோணுது. அந்த அளவுக்கு டைலாக் படத்தில் வசனம் வந்து சரியாகவே எழுதியிருக்காங்க. டைலாக்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, கோயிலுக்குள்ளே ஒரு பெரியவர் வருவார், கோயிலுக்கு கிச்சிக்காக உடச்சி வரும், கருவறைக்குள்ளே நம்ம போகலாமான்னு கேட்கும்போது எந்த சாமி வந்து உன்னை வந்து வரானான்னு சொல்லிச்சு கேட்குறோம். டைலாக் இளங்கோ அவர்கள் சொல்கிற சில டைலாக் ஸ்டார்டிங்கில் எடுத்துக்காட்டு நிறைய டைலாக் சொல்லுவார். இந்த மாதிரி சில டைலாக்லாம் நம்மளுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆக அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு படத்தில் ஒரு முக்கிய ப்ளஸ்னா ஜிவி பிரகாஷ் குமார் தான். தனுஷோட ஆக்டிங், அதுவும் அந்த 300 ஃப்ரீடம் ஃபைட்டர் சுடும்போது அவர் காட்டுற அந்த எக்ஸ்பிரஷன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஏன்னா சந்தீப் கிஷனும் அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுவார், பட் அவளுக்கும் அது வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை, ஒட்டலை அப்படின்னு நான் சொல்லுவேன். தனுஷோட அந்த ஆக்டிங் கண்டிப்பாக வேற லெவலில் இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த ஒரு மூவி ரிவ்யூல உங்களுக்கு மீட் பண்றேன். அன்டில் தென் பை. ராஜா டெக் மசாலா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.